வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 24/12/2025 அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது புதன்கிழமைங்க. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் மகரத்திலையும் 2 பாதம் பார்த்தீங்கன்னா கும்பத்திலையும் அமையக்கூடிய அமைப்பு. மகரத்துல குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா சந்திராஷ்டமமா அமையிறது சிம்ம ராசி சந்திராஷ்டமமாகவும், கும்பத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா கன்னி ராசி சந்திராஷ்டமமாகவும் அமையக்கூடிய அமைப்பு. நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க, கி, கு, கு. இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா வைக்கலாங்க குழந்தைகளுக்கு. திதி அப்படின்னு பார்த்தோம்னா வளர்பிற சதுர்த்தி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷன யோகத்தையும், கரணம் பார்த்தீங்கன்னா பத்தரை கரணத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. உச்ச கிரகம், நீச்ச கிரகம், ஆட்சி கிரகம் எதுவும் இல்லைங்க. பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா மயில் தான் பஞ்சபட்சியா இருக்கு. குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூர நட்சத்திர சிம்ம ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோகிணி நட்சத்திர ரிஷபராசிலையும், பிரதிஷ்ட புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீரிச நட்சத்திரம் ரிஷபராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. எடுத்தவனையுமே தசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவிட்ட நட்சத்திரங்கிறதுனால செவ்வாய் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. இந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது மூல நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க 4ஆம் பாதத்துல. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ராகு கேது தோஷத்துல ஒரு குழந்தை இருக்கிறாங்க, ராகு கேது தோஷத்துல நீங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவாங்க. மூல நட்சத்திரத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால கேது தான் அவரும் தசையை எடுத்தே செய்வாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வர்றது ராகு திசைங்க. இந்த 2 திசையும் பாதிப்பை கொடுக்கும் ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா. இது எந்தெந்த லக்னத்தை அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கடக லக்னம், இன்னொன்று சிம்ம லக்னங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா குரு தசை உள்ளவருங்க. குருவுக்கு பாதிக்கிறது 2 லக்னம் பாதிக்கும். அது எந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபமும் துலாமும். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னத்துக்காரங்க வாழ்க்கை ஃபுல்லா கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா கிட்டத்தட்ட 20 டு 25 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் ராகுவையும் நடத்திடுவாங்க தசையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 வருஷத்துக்கு குரு உள்ள என்டர் ஆகுறாருங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 திசையும் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா தந்தை ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. தந்தை நல்ல நிலைமைக்கு வந்துட்டாவே குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடும். அந்த சூழ்நிலை தான். அதனால தாராளமா நீங்க ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தா இந்த 4 லக்னத்துல மட்டும் குழந்தை எடுக்காம இருந்தா சரி. கூட 2 லக்னம் குரு தசை எப்போ பாதிப்பு கொடுக்காம இருக்கணும். அதுக்காகவும் மொத்தம் இந்த 6 லக்னம் பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க. சரி, இந்த மாதிரி லக்னத்துல அமைஞ்சா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா தந்தைய ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே அனுப்பக்கூடிய அமைப்பு. இல்லைன்னா அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டையோ பிரச்சனையோ கொடுத்து பிரிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பூர்வீகத்துல இருந்து ஒரு தொழிலோ ஒரு வேலையோ செய்ய முடியாத அமைப்பையும் ஏற்படுத்துவாங்க. ஊர் விட்டு தேசம் விட்டு அனுப்பிடுவாங்க. கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்தும். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கனாலும் நீங்க பொழைக்க முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பாதகத்தை கொடுக்கக்கூடிய லக்னங்களா இருக்கிறதுனால தந்தைக்கும் தாய்க்கும் இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. சில சமயம் விபத்துகளை ஏற்படுத்துவாங்க, இல்லைன்னா மரணம் வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது மட்டும் இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கிறது நாடி முறைப்படி எப்படி இருக்கும் குழந்தை பிறக்கிற நேரம் அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல பெண் குழந்தையா பிறக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. தலக்கணம் எப்பயும் அதிகமா இருக்கும். தான் எடுத்ததுதான் இறுதியான முடிவுனே உட்கார்ந்துருப்பாங்க. இரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பின்னாடி ஒரு 12 வயசுக்கு மேல பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வயிற்று வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தும். அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். இல்லைன்னா கர்ப்பப்பையை எடுக்க வேண்டியது எடுத்துட்டு கொண்டு நிறுத்தலாங்க. சில சமயம் சகோதரனால பிரயோஜனம் இருக்காது. முதல் குழந்தை பெண் குழந்தையா இருந்ததுன்னா இவங்களுக்கு சகோதரனால கொஞ்சம் பிரயோஜனத்தை தடை பண்ணும் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். சரிங்களா? கொஞ்சம் கவனமா இருங்க. செரிமான கோளாறு பிரச்சனைகள் கொடுக்கும். பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால அப்பா எவ்வளவு சம்பாரிச்சாலும் கொஞ்சம் மிச்சம் பண்ணி வைக்க முடியாது. இதே கோடீஸ்வரங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிலைமைக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? ஒரு கோடீஸ்வரன் வீட்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில பிறக்காது. அப்படி பிறக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க கடனை வாங்கிக்கணும். இப்ப நம்ம வந்து 1,00,000 2,00,000 வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க 10,00,000 50,00,000 1,00,00,000 வாங்க வேண்டிய சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு ஆசிரியர் தான் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்றது வைக்கிறது நல்ல புத்திசாலித்தனத்துக்கு பிறந்த பிள்ளைகளா இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே ஒரு ஆண் பிள்ளையா இருந்ததுன்னா திருப்தி அடையாதவனா இருப்பான். அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் தான். ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். சரிங்களா? இவங்களுக்கும் பிரம்மகத்தி தோஷம் உண்டு. அதனால பார்த்தீங்கன்னா, பையன் ஊருக்கு உழைக்கிற பையனா இருப்பான். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே லாபத்த குடுக்கும். பையனுக்கு செரிமான கோளாறு பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடுக்குங்க. அம்மாவுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைய குடுக்கலாங்க. தந்தை வழி சொத்துக்கள் கொஞ்சம் பயன்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க.
சரிங்களா? தந்தைக்கு வண்டி வாகனம் வச்சோ, இல்ல துணி நூல் சம்மந்தப்பட்ட தொழிலோ, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலோ எல்லாமே பல மடங்கு லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்புல நல்லாவே உட்கார்ந்திருக்குங்க. இப்ப கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது இதுக்கு பலன் கிடைக்குமா? குழந்தைக்கு பிறக்கிற நேரத்துக்கு பலன் கிடைக்குமா? அப்படின்னு சொன்னா, வண்டி வாகனத்தில தந்தைக்கு கொஞ்சம் விபத்துக்கள ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஒரு 6 மாசம் வரைக்கும் ஓடுது. இல்ல அப்படின்னா, அவங்க நிலத்தில இன்வெஸ்ட் பண்ணாங்கனாலும், அந்த விரயம் சுப விரயமா மாறக்கூடிய அமைப்பு. வீடு கட்டக்கூடிய யோகமும், ஒரு சில பேர் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். குழந்தை பிறக்கிற நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம, மேலும் உங்களுக்கு வேறு தகவல் வேணும்னா, தாராளமா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்த அழையுங்க. கீழயே நம்பர் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க கம்பல்சரி கூப்பிடுங்க. ஒண்ணும் இதுல இது இல்லைங்க. உங்களோட ஜாதகம் நீங்க பார்க்கணும்னு நெனைச்சா தாராளமா நீங்க அழைக்கலாம். மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.